ப்ளஸ் 2 × 25 இதனுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சாதாரணமாக அடுக்குகளில் கணக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம், இப்போ 2 × 25 நீங்கள் இருக்குது, அப்போ 2 வந்து 25 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். பட் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து எல்லாமே அடுக்கில் தான் இருக்குது, அதனால் நம்ம அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ 2 டேர்ம் இருக்குது இதில், அதாவது இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டுலேயுமே 2 × 25 தான் இருக்குது. அப்போ 2 × 25 நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்ட மிச்சம் உள்ளார என்ன இருக்கும், இப்போ இங்கே ஒரு 2 × 25 வெளியில் எடுத்ததுனால 1 தான் மிச்சம் இருக்கும். அதே போல் இங்கேயும் 1 தான் இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 × 25 × 2. இப்போ இந்த 2க்கு அடுக்கு பாருங்கள் எதுவுமே இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். 1 தவிர்த்து வேறு நம்பர்னால் கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே எந்த நம்பருமே இல்லை அப்படின்றதுனால இங்கே வந்து அடுக்கில் 1 இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ்லாம் இருக்குது, அதாவது அடுக்கு விதிகளில் அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம அடுக்குகளை வந்து கூட்டிக்கிறணும். அதே போல் இங்கே அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அடுக்குகளை கூட்டினா என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். அப்போ 2 × 25 + 1 = 2 × 26.